ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜாப்பனீஸ் ஆம்லெட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எக் தான் நான் எடுத்துருந்தேன். அந்த ஒரே ஒரு எக்கில் எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து நான் பீட் பண்ணிட்டுருந்தேன். கையிலே பண்ணாலும் ரொம்பவே லேட் ஆச்சு. அப்புறம் எக்கோட மஞ்சக்கரு இருந்துச்சு. சரி, நான் அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சட்டி நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த எக்கோட எல்லோ மஞ்சக்கரு ஊற்றியாச்சு. எனக்கு ரொம்ப சின்னதாக தான் வந்துச்சு. நான் பெருசாலாம் ட்ரை பண்ணல. வரது சக்ஸஸாக இருக்கணும், அதனால் சின்னதாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சின்னதாகவே பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம பீட் பண்ண சின்னது ஓரளவு க்ரீம் வர வரைக்கும் தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா பண்ண முடியல. அது அப்படியே நல்லா அந்த ஆம்லெட் மேலே வச்சு ஊற்றிட்டேன். நான் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிருந்தேன் நினச்சேன். அப்புறம் தான் வேக தெரிஞ்சு ஒரு கேக் மாதிரி டெவலப் ஆகிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாடி ஒரு சக்ஸஸ் மூமெண்ட் அப்படின்னு. இதில் நான் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணேன்னா, இட்லி பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் வெங்காயம் அடிஷ்னலாக ஆட் பண்ணேன். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணேன். மூடி வச்சுட்டு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன இதெல்லாம் ஆட் பண்ணி, ஆனால் அடியில் நல்லாவே கருகிருச்சு. இதனாலுமே அது அவ்வளோக்கா டேஸ்ட்டு தெரில. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அல்டிமேட் டேஸ்ட் गाइस.